அன்பும் ஆனந்தமும் பொங்கிட அறமும் வளமும் தழைத்திட இல்லமும் உள்ளமும் பொங்க இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் இந்த காணொளியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. என்ன இத்தனை நாளும் நீங்கள் காணொளி பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உண்மையாகவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதுவும் விவசாயிகளுக்கும் கால்நடைகளுக்கும் ஒரு முக்கியமான நாள் என்பதில் நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான நாள். இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். எதுக்காக கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கும் நம்ம வளர்க்குற வீட்டு விலங்குகளுக்கும் ஒரு படைக்கப்படும் ஒரு நாள் என கருதி, அந்த நாளை நம்ம ஒரு சிறந்த நாளாக கருதுறதால, இன்றைக்கி காலையில் கிளம்பும்போதே இது நம்ம அடுத்த நாள் இன்னமும் சிறப்பாக இருக்கும். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு இது நம்ம பொங்கல் அன்னைக்கு எடுத்த காணொளி என்பதால் உங்களிடம் என்னென்ன நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல் டே ஒரு பொங்கல் விலாக்ஸ் மாரி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஆதரவை எப்பயும் போல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகள், மிகப்பெரிய கடன் பட்டிருக்கேன். அதுக்காக வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக தருவேன்ட்டு நான் உறுதியளிக்கிறேன். இந்த வீடியோவில் காலையில் எழுந்ததுமே நம்ம ஆடுகளை கொஞ்சம் வெளியில் கட்டியாச்சு. வெளியில் கட்டி அதுக்கு தேவையான உணவுகளை போட்டாச்சு, தண்ணியும் வச்சாச்சு. வச்சுட்டு வெளியே கட்டிட்டு காலையில் பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு இயற்கை காட்சிகளையும் உங்கள்கிட்ட காமிக்கிறதுல நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த எருக்கஞ்செடி வளர்க்குறது, எருக்கஞ்செடியிலேருந்து மெடிசன் நிறையா இருக்குது. அதை நான் போக போக இன்னொரு வீடியோவில் நான் பகிர்ந்துக்கிறேன். அப்படியே நமக்கு இன்னும் மிகப்பெரிய நமக்குள்ள நண்பர்களாக இருந்த மாடுகளை பார்க்கலான்ட்டு தான் போயிருக்கோம். உழவர்களுக்கு மிகவுமே ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லப்படுற விலங்கு தான் மாடுகள். கால்நடையில் ஆடுகளை காட்டிலும் மாடுகளை இந்த பொங்கலில் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளை தான் ஃபஸ்ட்டு ஏர் உழுவுறதுக்கு. ஒரு விவசாயினா இப்போ தை திருநாள் அப்படின்னாலே நம்ம அந்த கருது, நெல், உழவர் திருநாள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா, நம்ம உழவை ஒரு மேம்படுத்தி ஒரு நாள் கொண்டாட்டமாக வச்சுக்கிற நாள் தான் இந்த தை திருநாள். இன்னும் நம்ம சூரியனுக்காக நம்ம படைக்கப்படும் நாள் எனவும் சொல்லலாம். அதே போல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம மாடுகளை ஒரு தெய்வமாக வச்சு வழிபடுறதால இன்னமுமே நமக்கு அந்த நாள் சிறந்த நாளாக அமைகிறது. இன்றைக்கி நம்ம போய் அந்த ஸ்பெஷலாக நம்ம ஒரு நாள் பார்க்கும்போது, மற்ற நாளுக்கு நம்ம மாடுகளை நம்ம அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது, இந்த வயல்வெளிகளை பார்க்கும்போது நமக்கு இன்னமுமே ஸ்பெஷலான ஒரு நாளாக தோணும். இது ஒரு விவசாயிக்குமே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க ஒரு விவசாயிக்குமே இது கண்டிப்பாக தோணும். அதுவும் இந்த நேரத்தில், இந்த தைப்பொங்கல் நேரத்தில் கரெக்டாக அது கருது பறிஞ்சிருக்கும். எல்லா வயல்களையும் எங்கள் ஊர் சைடு கருது பறிஞ்சு அந்த கரெக்டாக அந்த பொங்கலுக்கு கருது பறிஞ்சு இந்த கருதை எடுத்து நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு வச்சு கும்பிட்டு, சாமிக்கு கும்பிட்டு, சூரியனை பார்த்து நம்ம ஒரு கடவுளாக நினச்சி கும்பிட்டு, அது ஒரு சிறப்பான ஒரு நாள். எல்லா தீபாவளியாக இருக்கட்டும், மற்ற பண்டிகையை நான் குறைச்சி எடுப்படல. பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழர்கள் எல்லாருமே வீட்டில் இருந்து ஒரு 4 நாள் ஒரு விசேஷமாக கொண்டாடுறதா இருக்கட்டும். அடுத்த நாள் இப்போ கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா, ஒரு நாள் விளையாட்டு போட்டிக்குன்னே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்கன்னா, பொங்கல் வச்சு சூரிய தெய்வத்துக்கு நல்லா படைச்சி கொண்டாடுவாங்க. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வீட்டில் உள்ள கால்நடைகள் எல்லாத்துக்குமே குளிப்பாட்டி, கொம்புக்கு பெயிண்ட் அடித்து, அதுக்கு இந்த வீடியோவை நான் நாளைக்கு பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் இதுக்கு மேலே தான் பண்ணுவோம். அதனால் நான் இந்த வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு நேற்று பண்ணின என்னென்ன வீடியோ, நேற்று நாங்கள் என்னென்ன கும்பிட்டோம், சாமி கும்பிட்டோம் எப்படி சொல்லிவிட்டு அதை வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இது போல் வில்லேஜில், கிராமத்தில் நடக்கிற பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சேரும். நிறைய பேர் நிறைய ஃபாரின் நண்பர்கள் சொல்கிறீங்க, எனக்கு ரொம்பவே உங்கள் வீடியோலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்குது. நான் ஊரில் என்னென்னத்தெல்லாம் மிஸ் பண்ணுறேனோ அது உங்கள் வீடியோ மூலயமா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றிகள். உண்மையாகவே அவ்வளோ தூரம் ரீச் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏதோ வீடியோவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இதை பண்ணுறதில்ல. எனக்கு ஒரு வீடியோவுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, லைக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே போல் இந்த 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 காணொலிக்கும் நீங்கள் லைக்ஸு வியூஸை கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னமுமே பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் வாங்க நம்ம இந்த மாட்டுப்பொங்கல் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் இருக்குது. ஆனால் நான் இந்த வீடியோவை நேற்று எடுத்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நான் நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக மாட்டுப்பொங்கலை பற்றி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இது போல் நம்ம சிறப்பாக நம்ம மாடுகளையும் ஆடுகளையும் பார்த்துக்கிட்டு
பராமரிச்சுக்கிட்டு ஒரு பொங்கல் வச்சு ஒரு ஃபேமிலியோடு கொண்டாடப்படும் ஒரு தமிழருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு நாள். விவசாயிகள் எல்லாருக்குமே ஒரு என்னதான் 1000 சண்டை இருந்தாலுமே அந்த நாளில் வந்து எல்லாருமே ஒத்துமையாக கால்நடைகளாக இருக்கட்டும், ஒரு பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் ஒரு ஃபேமிலியோடு ஒன்றா சேர்ந்து வச்சு கும்பிட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஊர். இப்போ வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்ட்டு போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வரலான்ட்டு போனப்போ இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது. இதை பாருங்களேன், இதை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த விவசாயிக்கான ஒரு எண்ணம் வரும். இந்த இடம்லாம் பாருங்கள், நம்மளாம் கருது பறிஞ்சு நல்லா அந்த பொங்கல் டைமில் இதை பார்க்கும்போது ஒரு சிறப்பு மிக்க நாள் தான் இந்த நாள். எல்லாருக்குமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க அடுத்த இடத்தையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஊர் தான், பஞ்சநதி குளம்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைடு உள்ள இடங்கள், வயல்வெளிகள் தான். நல்லா பச்சை பசேர்னு. அறுவடைக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் எல்லாம் அறுப்பு ஆரம்பிச்சிடும். அறுவடை அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்ட பிறகு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இது போகிற வழியில் தான் இருக்குது. கோயிலுக்கு குலதெய்வத்தில் ஆதிராவை கூப்பிட்டுட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து கோயிலுக்கு தேங்காய் உடைச்சிட்டு வந்து வீட்டில் பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. பொங்கல் வைக்கும்போது இந்த காட்சிகளை பாருங்கள். பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கல் பொங்கிட்டு பொங்கலோ பொங்கல் என்று சந்தோஷமாக சொல்லுவோம். சின்ன வயசில் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வயசுலேயும் கிராமத்தில் வாழ்க்கையில் இது இன்னும் அடியாமல் கொஞ்சம் காப்பாற்றிட்டு வர்றதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. Mixmaster Crew. DJ Love Rajesh. Mixmaster Crew.